ஹாய், வாங்க பலாப்பழம் அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், பலாப்பழம் வாங்கிட்டு வந்ததான் பாருங்கள், ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க, சூப்பராக. 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்து ஒரு பாக்கெட் வெறும் வேலையே சாப்பிட்டாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இதுமாரி வாங்கினாங்க, அப்போ தான் இனிப்பாக இருக்கும் நல்லா சாப்பிட்றது. அல்வா செய்யலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்குள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பலாப்பழத்துலேருந்து அது கொஞ்சம் மிக்சியில் உரித்து போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் சூப்பராக பாருங்கள். பழம் வாங்கினீங்கன்னா எப்பவுமே இந்தமாதிரி நல்ல டார்க் மஞ்சள் கலராக தான் வாங்கணும். கொஞ்சம் லைட்டாக வெள்ளையாக இருந்தால் கூட இனிப்பு இருக்காது பலாப்பழம். இந்தமாதிரி பழுத்த பழமாக வாங்கினா தான் நல்லா செம்ம இனிப்பு ஸ்வீட்டாக இருக்கும். நல்லா அழகாக உரித்து அது உள்ள இருக்கிற பலாக்கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும் மிக்சியில் அரைக்கிறதுக்கு. அது உள்ள நார் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த நார்லாம் எடுத்துடணும். இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு சுவைண்டுக்கிட்டு கிடக்கும், அரையாது சரியா. அல்வா செஞ்சு செம்மையாக இருக்குங்க இந்த அல்வா. கம 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 வாசனை பலாப்பழத்தில் செஞ்சோம்னா. இதில் எதுவும் மாவுலாம் கலக்க மாட்டாங்க, வெறும் பலாப்பழத்தில் தான். ஆனால் வெல்லம் போட்டு செய்யணும், அப்போ தான் இனிப்பு கலர் சூப்பராக இருக்கும் பார்க்குறது. எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு வச்சுங்க. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு மிக்சியில் போட்டு சும்மா ஒரு 4 சுற்று சுற்றினாலே நைஸாக அரைஞ்சிடும். ஃப்ரூட்ஸு தானே. அரைச்சாச்சுங்க நைஸாக. இது பாருங்க, நைஸாக அரைச்சாச்சுங்க. கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் பவுடர்லாம் எதுவுமே போட தேவையில்லை அல்வாவுக்கு. எல்லோ கலரில் இந்த கலரே நல்லா சூப்பராக வரும், பலாப்பழம் கலரு. அதுதான் நல்லா டார்க்காக கலராக இருக்கிற பழம் வாங்கணும். எதுவுமே சாப்பிட்றதுக்கு இருந்தாலும் அதில் ஏதாவது செய்யறதுனாலும் அதுமாரி கலர் நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறது. நெய் போட்டுக்கலாம் வாங்க கொஞ்சம். இது கொஞ்சம் நிறைய நெய் ஃபஸ்ட்டில் போடும்போது கொஞ்சமாக தான் போடணும். கொஞ்சம் பாதி ரெடி ஆன பிறகு அப்புறம் கொஞ்சம் நெய் போடணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தானே செய்கிறோம் நாங்கள், அதனால் கொஞ்சமாக நெய் போட்டால் போதும். நெய் கரைஞ்சிடுச்சுங்க, நல்லா உருகிடுச்சு.
இப்போ வந்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லம் பாவு எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு அளவு வச்சிங்கன்னா போதும். பாருங்க, வெல்லம் போட்டாச்சுங்க. அது வெல்லம் அப்படியே உருகி நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாக ஆன பிறகு தான் வந்து அந்த பலாப்பழம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு அதில் அப்படியே நல்லா கை விடாது கிண்டணும். இது ஃப்ரூட்ஸுனால ரொம்ப லேட்டாலாம் எடுத்துக்காது. நம்ம மாவில் செஞ்சோம்னா தான் ரொம்ப நேரம் ஆகும். அதான் கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் செய்கிறாங்க இல்லையா அல்வா, அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து கிண்டணும். இது பழத்தில் செய்கிறதுன்றதுனால டக்குன்னு ஆகிடும், ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது டைம். பலாப்பழம் அல்வா நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதித்து நல்லா கரையணும். இதில் வந்து ஒரு சிட்டி உப்பு போட்டுக்கணுங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு சிட்டிக்கு அதில் உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டு வருமே. எது செஞ்சாலும் சரி, அதில் இனிப்பு செஞ்சோம்னா, நம்ம ஸ்வீட் செஞ்சோம்னா தான் லைட்டாக அதை பாருங்கள். பலாப்பழம் மிக்சியில் அரைச்சி வச்சு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே போட்டு கிண்டிக்க வேண்டியதாங்க. கிண்ட 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 அந்த வெள்ளை பாவு நல்லா சுண்டி வரும். அப்படியே சுண்டி வந்து அப்படியே கெட்டியாக ஆகிடும். இது அப்படியே கொதிச்சு அப்படியே சுண்டி வந்ததுன்னா அப்படியே அழுகுதாங்க, சூப்பராக இருக்கும். தலை இருக்கும். நல்லா வெல்லத்துக்கும் அடுத்தது பலாப்பழத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நல்லா ரெடி ஆகிட்டே இருக்கு அல்வா, சூப்பராக. இது அதிக நேரம் கிண்டன்னு கூட இல்லை, டக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல ரெடி ஆகிடும் அல்வா. ரொம்ப ஈஸியானது இது பலாப்பழம் அல்வா. பாருங்க, கெட்டியாக வருது பாருங்க. போட்டு நல்லா செம்மையாக கிண்டி அந்த வெல்லம் பாவுலாம் நல்லா சுண்டி வந்த உடனே பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது அல்வா. இன்னும் கொஞ்சம் நெய்யெலாம் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அல்வா கெட்டியாகும். கை விடாமல் கிண்டணுங்க. சரியான கலர், அதிலே கலர் இதாக இருந்தது. கொஞ்சம் வெல்லம் போட கொஞ்சம் கலர் வேறு. இதுதான் கைவிடாத கிண்டியாச்சுங்க. இந்த பாருங்க, தவாவில் பிடிக்கவே கூடாது. இப்போ தான் அல்வா ரெடியாகி பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக இருக்கா, இன்னும் கெட்டியாகணும். அப்போ தான் அது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஆற வச்சு பீஸ் கட் பண்ண முடியும்.
இல்லைன்னா தளன்னு இருந்தால் கட் பண்ண முடியாது, கொலன்னு இருந்தால். இது அப்படியே எடுத்து ஒன்றா ஸ்பூனால் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது பீஸ் போட்டு நம்ம வீடியோக்காக காமிக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆகும். முந்திரியெலாம் வந்து நட்ஸ் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அது பாத்திரத்தில், இது ஊற்றி வைக்கிற பாத்திரத்தில் நல்லா நெய் தடவிட்டு அதில் தூவி விட்டு அப்புறம் தான் இது அல்வா மேலே ஊற்றணுங்க. பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அல்வா. அந்த மாதிரி கெட்டியாக ஆகணுங்க. அது பாருங்கள், பாத்திரத்தில் நெய் தடவி முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பவுட்ரு, அடுத்தது வந்து பாதாம், பிஸ்தா எல்லாம் பொடிசாக கட் பண்ணி அதை அடியில் நெய் தடவிட்டு பாத்திரத்தில் அதில் தூவிட்டு நல்லா போட்டு நல்லா தட்டி விட்டு நல்லா சமமாக ஆக்கி வச்சிடணுங்க. நல்லா வச்சு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ கெட்டியாக இருக்கான்னு பார்க்கலாங்க. அல்வா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. எடுத்தால் தான் தெரியும் உள்ளே எந்த நிலைமையில் இருக்குதுன்னு. நல்லா தான் கிண்டி எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன், ஆறட்டணும். பாருங்க அல்வா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இன்னும் திறக்க போகிறோம். வாவ், சூப்பராக வந்துடுச்சுங்க அல்வா. செம்மையாக இருக்குது பாருங்கள். அதோட பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள். நல்லாயிருக்கு அல்வா. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறி இருந்ததுனாக்கா நல்லா இன்னும் ட்ரையாக இருக்கும். இது கொஞ்சம் சாப்பிட்டா தாங்க அல்வா. வாங்க கட் பண்ணிக்கலாம் அழகா. எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நல்லா இன்னும் சாப்பிட்டா தாங்க அல்வா. கட் பண்ணும்போது இது பழத்தில் செஞ்சதுனால அப்படியே பொலன்னு போதும். அவ்வளோ சாப்பிட்டா இருக்குது அல்வா. செம்மையாக இருக்குதுங்க. கொஞ்சம் பழம்னால கொஞ்சோண்டு அல்வா தான் வந்தது. பாருங்க கட் பண்ணதும் சூப்பராக வந்தது பாருங்க பீஸ். பாருங்க செம்மையாக இருக்கு அல்வா. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கும். அது ஆற வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே திரும்ப வீடியோ எடுக்கிறதுக்காக எடுத்து போட்டாச்சு, கட் பண்ணியாச்சு. பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது அல்வா. பலாப்பழத்தில் வீட்டிலே செஞ்ச அல்வா எவ்வளோ சூப்பராக கம்மன்னு பலாப்பழம் வாசனை வீடே இன்றைக்கி வாசனையாக இருந்தது. எங்கள் வீட்டில் மிக்சியில் அரைச்சி பலாப்பழம் அல்வா செஞ்சதுனால. பலாப்பழம் இன்னும் நிறைய கிடைக்கலங்க. எனக்கு கிடச்சி 2 பாக்கெட் தான் கிடச்சிது கடையில். அதனால் ஒன்று பச்சை சாப்பிட்டாங்க வீட்டில், ஒன்று மட்டும் வச்சு பலாப்பழம் செஞ்சு நிறைய இருந்து போட்டு இன்னும் மிக்சியில் அரைச்சி நிறைய பலாப்பழம் போட்டு செஞ்சால் சூப்பராக இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்க சூப்பராக இருக்குது அல்வா. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பலாப்பழம் வாங்கி வீட்லேயும் இருக்குது சிலர் வீட்டில், இல்லைன்னா கடையில் வாங்குவீங்க. அதில் போட்டு நல்லா நாங்கள் செஞ்ச மாதிரியே பார்த்து செய்யுங்க, சூப்பராக இருக்கும். கலர்லாம் எதுவுமே போடலை, நேச்சுரலான கலர், பலாப்பழம் கலர், வெல்லம் பாவு ரெண்டும் சேர்ந்து செம்ம சூப்பராக இருக்குது. செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் அல்வா சூப்பராக இருக்குது. பாருங்கள் அப்படியே சாஃப்டாக இருக்குது கையில் எடுக்கிறதுக்கு கூட. கடையில் செய்தாலும் கொஞ்சம் கல் மாதிரி கடித்து இழுக்கணும், லப்பர் மாதிரி.
இது நம்ம வீட்டில் சேர்த்து அப்படியே சாஃப்டாக செம்ம சூப்பரான அல்வா. பலாப்பழம் அல்வாங்க. சீசன் அப்போ தான் கிடைக்கும் பலாப்பழம். இந்தமாதிரி சீசனில் எது சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் வாங்கி செஞ்சு சாப்பிட்ருங்க எல்லோரும். சரிங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.